அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் அன்று கொண்டாடப்படும் ஆருத்ரா தரிசனத்தின் சிறப்புகள் மற்றும் எளிமையான வழிபாட்டு முறை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்படுகிறது. அவற்றில் மிக முக்கியமான விழாவாக அறியப்படுவதுதான் இந்த ஆருத்ரா தரிசனம். சிவபெருமான் ரூபமாகவும் அரூபமாகவும் 64 திரு உருவங்களை கொண்டவர். அந்த 64 திரு உருவங்களில் ஒன்றுதான் சிவபெருமானுடைய நடராஜர் திரு உருவம். இந்த நடராஜருக்கு வருடத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். இந்த 6 அபிஷேகத்தில் ஒன்றுதான் நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அன்று நடைபெறக்கூடிய மகா அபிஷேகம். இந்த ஆருத்ரா தரிசனம் அன்று நடராஜருக்கு நடைபெறக்கூடிய இந்த மகா அபிஷேகமானது மற்ற அபிஷேகங்களை விட தனி சிறப்பு வாய்ந்ததாக அமைந்துள்ளது. ஏனென்றால் பதஞ்சலி முனிவர் மற்றும் வியாக்கிரபாதர் ஆகிய இருவரும் சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை காண்பதற்காக கடும் தவம் புரிந்தனர். இவர்கள் செய்த தவத்தின் பயனாக சிவபெருமான் சிதம்பரத்தில் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை பதஞ்சலி முனிவர் மற்றும் வியாக்கிரபாதருக்கு காட்டினார். சிவபெருமான் நடன திருக்கோலத்தில் காட்சி அளிப்பதையே நாம் ஆருத்ரா தரிசனம் என்று அழைக்கிறோம். இந்த சிறப்புமிக்க ஆருத்ரா தரிசனம் இந்த ஆண்டு எப்போது வருகிறது என்றால் மார்கழி மாதம் 29ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதிப்படி பார்த்தோம்னா இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 13ஆம் தேதி. இந்த தினத்தில்தான் நாம் ஆருத்ரா தரிசனத்தை கொண்டாட உள்ளோம். சரி, ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஆருத்ரா தரிசனம் அன்று அருகே உள்ள சிவன் கோவில்களில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு நடைபெறக்கூடிய மகா அபிஷேகத்தை நேரில் சென்று தரிசிக்க முடியும் என்றால் நேரில் சென்று தரிசனம் செய்யுங்க. அப்படி நேர்ல போய் நடராஜருடைய அபிஷேகத்தை தரிசிக்க முடியாதவர்கள் பல்வேறு தொலைக்காட்சிகளில் நடராஜருடைய அபிஷேகத்தை நேரடி ஒளிபரப்பு செய்கிறார்கள். அந்த நேரடி ஒளிபரப்பு வாயிலாகவும் நீங்க நடராஜருடைய அபிஷேகத்தை தரிசித்து நடராஜருடைய அருளை பெறலாம். சரி, ஆருத்ரா தரிசனம் அன்று நமது இல்லங்களில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இப்போ பார்க்கலாம். உங்க வீட்டில் நடராஜர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு அபிஷேகம் அலங்காரம்லாம் செய்யுங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நடராஜரை மனதார பிரார்த்தனை செய்து ஒரு விளக்கேற்றியும் நடராஜரை வழிபடலாம். ஆருத்ரா தரிசனம் அன்று திருவாதிரை களி செய்து அதை பிரசாதமாக நடராஜ பெருமானுக்கு படைப்பது சிறப்பு வாய்ந்த ஒன்று. இந்த திருவாதிரை களிக்கு பின் ஒரு அழகிய வரலாறு உள்ளது. ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய சேந்தனார் என்ற சிவ அடியாரிடம் சிவபெருமான் சென்று உணவு கேட்க அவர் தன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து களி செய்து சிவபெருமானுக்கு படைத்தார். அவ்வாறு படைக்கப்பட்ட அந்த களியை உண்ட சிவபெருமான் தன்னுடைய அடியாரான சேந்தனாருடைய பக்தியை இந்த உலகறிய செய்த நாள் இந்த மார்கழி மாத திருவாதிரை திருநாள்தான். ஆகவே இத்திருநாளில் நாமும் சிவபெருமானை வழிபடும் போது சேந்தனார் சிவபெருமானுக்கு படைத்த அந்த திருவாதிரை களி செய்து அந்த திருவாதிரை களியை நடராஜ பெருமானுக்கு படைத்து நடராஜரை வழிபடுவது மிக சிறப்பு வாய்ந்தது. சிவபெருமானுக்கு களி படைத்த சிவ அடியாரான சேந்தனாருடைய வாழ்க்கையில் சிவபெருமான் பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தியுள்ளார். அவற்றில் மிக முக்கியமானதாக கருதப்படும் ஒன்றை இப்பதிவின் வாயிலாக அறிவோம் வாங்க. சிதம்பரத்தில் அன்றைய தினம் தேரோட்ட திருவிழா. பக்தர்கள் அனைவரும் தேரின் வடம் பிடித்து தேரை இழுக்க ஆரம்பித்தனர். ஆனால் தேரோ ஒரு அடி கூட நகரவில்லை. அனைவரும் சேர்ந்து எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் ஒரு பயனும் இல்லை. அப்போது அவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட சிவபெருமானோ சேந்தனார் வந்து திருப்பல்லாண்டு பாடினாலே தேர் நகரும் என்று கூறினார். எனவே அனைவரும் சேந்தனாரை அழைத்து வந்து திருப்பல்லாண்டு பாட சொல்ல அவரும் திருப்பல்லாண்டு பாட தேரும் நகர்ந்தது. தன் பக்தன் வந்து பாடினால் மட்டுமே தன் தேர் நகர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தேரையே நிறுத்தி வைத்த சிவபெருமானின் கருணையை அனைவரும் அறிந்தனர். அத்தகைய
கருணை உள்ளம் படைத்த சிவபெருமானை இந்த மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர திருநாள் அன்று வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் அன்று அனைவரும் சிவபெருமானை வழிபாடு செய்து சிவபெருமானின் அருளை பெற வேண்டும். இந்த வீடியோவில் ஆருத்ரா தரிசனத்துடைய சிறப்புகளை பற்றியும் எளிமையான வழிபாட்டு முறைகள் பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ஆருத்ரா தரிசனத்துடைய சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு. அதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.